எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். நம்ம பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு போய் அங்கே வந்து இதில் பார்லிமெண்ட்டில் போய் பேசிட்டு அவார்டெல்லாம் வாங்கி கட்டி பிடிச்சி இது எங்களோட தந்தை நாடுன்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரோ இஸ்ரேல் அண்டு ப்ரோ அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா, சைனா, ஈரான் இவங்களுக்கு எதிராக காமிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல் ஒன்று, இந்த கப்பல் எது நம்ம தாய்லாந்து கப்பல் இந்தியாவுக்கு வரக்கூடியது, அதை அடித்து அந்த எண்ணெய் கப்பலை அடித்து தீ வச்சுட்டாங்க, அடித்து முடிச்சிட்டாங்க. இந்தியா வந்து பேன் நிற்கிது. F-35 வந்து இருக்கிறதுலேயே மகா பெருசு சைஸில் இல்லை, அதை எந்த ரேடாராலையும் எதாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னாங்க. அதை 2 ஃப்ளைட் அடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியாத ஃபைட்டர் ஜெட் எப்படியா கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு பின்னாடி இருந்து உதவுனது சைனாவும் ரஷ்யாவும். துறைமுகம் ஹைஃபா துறைமுகம் வந்து நம்ம ஊர் அதானியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அதானியோட துறைமுகம் அது. ஓகே, அங்கே ஹைஃபான்னு. அது போக வந்து இந்த இவங்களோட இடம் இருக்குது, எது இஸ்ரேலோட அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணுற இடம் இருக்குது, அதை போய் அடித்தாங்க. எங்களுக்கு இதெல்லாம் டிமாண்டு, நீ வந்து மண்டி போட்டு உள்ளேன ஐயான்னு சொல்லி கையெடுத்து கும்பிடு, நான் வந்து உங்களை விட்டுறோம். இவன் வந்து நீ வந்த ஒன்று அடிப்பேன், ஏற்கனவே நீ வந்து வான் பரப்பில் உன்னை சிதைச்சிட்டேன். சவுதி அரேபியா, கத்தாரு, UAE எல்லா பேஸையும் அடிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவில் வந்து மொத்தம் 11 பெரிய பேஸு, அப்புறம் மொத்தம் 27 பேஸை அடிச்சிட்டாங்க. உலகத்தை பூரா நான் தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி. ஆனால் அது முடியாது அப்படிங்கிறத ஈரான் வந்து இப்போ நிரூபிச்சிருக்காங்க. ஈரான் வந்து தன்னை வருத்திக்கிட்டு தன்னை வந்து நிறையா தியாகம் பண்ணி, மக்களை தன் நாடை தியாகம் பண்ணி அமெரிக்கா வந்து உச்சந்தலையில் அடிச்சிருக்காங்க. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே சார், இப்போ வந்து இந்த ஈரான் இஷ்யூ வந்து கொஞ்ச நாளாவே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சது? இப்போ இந்த ஈரான் போர் வந்து எந்த அளவில் இருக்கு? ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண நமக்கு அப்போ தான் வந்து நமக்கு வந்து பக்குன்னு ஆகுது. இதில் நம்ம இந்தியா வந்து இந்த நேரத்தில் ஒரு இந்தியா அரசு வந்து ஒரு தப்பு பெருசாக பண்ணாங்க. என்ன அப்படின்னா 28ஆம் தேதி அடிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வாரமாக 10 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு போய் அங்கே வந்து இதில் பார்லிமெண்ட்டில் போய் பேசிட்டு அவார்டெல்லாம் வாங்கி கட்டி பிடிச்சி இது எங்களோட தந்தை நாடுன்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரோ இஸ்ரேல் அண்டு ப்ரோ அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா, சைனா, ஈரான் இவங்களுக்கு எதிராக காமிச்சிக்கிட்டாங்க இந்தியா. இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே ஹார்மோஸை க்ளோஸ் பண்ண உடனே இந்தியாவுக்கு வரக்கூடிய 80% 60% 65% நேச்சுரல் கேஸ் அங்கேருந்து தான் வருது, அந்த ரூட்டில் வருது. சவுதி அரேபியா, UAEலேருந்து வரக்கூடிய க்ரூட் ஆயில் அங்கேருந்து தான் வருது. எல்லாம் ஸ்டாப்பு. அப்புறம் இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல் ஒன்று, இந்த கப்பல் எது நம்ம தாய்லாந்து கப்பல் இந்தியாவுக்கு வரக்கூடியது, அதை அடித்து அந்த எண்ணெய் கப்பலை அடித்து தீ வச்சுட்டாங்க, அடித்து முடிச்சிட்டாங்க. இந்தியா வந்து பேன் நிற்கிது, என்ன பண்ண தெரியாமல். இப்போ 28ஆம் தேதி அடித்தாங்கல்ல, அடித்த உடனே இந்தியா வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கலை, கண்டோலன்ஸும் கொடுக்கல. ஒரு 4 நாளைக்கு அப்புறம் இந்தியா வந்து தனிமைப்படுத்தப்படுதுன்னு சொன்னால் அவசரமாக போய் அங்கே போய் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணாங்க. இந்தியா வந்து ஈரானுக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஓகே, அதே மாதிரி UAE, சவுதி அரேபியா வந்து ஈரானுக்கு எதிராக பயங்கரமாக செயல்படுறாங்க, ஏற்கனவே செயல்பட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு பெரிய சிக்கல் நிறைஞ்ச ஒரு இடத்துல அப்படி வந்து அப்படி முடியும் போது ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, வல்லமை உள்ள ஒரு நாடுன்னு சொன்னாங்க. இப்போ ஈரான் அடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, USS ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லி ஒரு 1 லட்சம் கோடி ரூபா உள்ள கப்பல், அந்த கப்பல் வந்து 5700 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க, அங்கே இருக்காங்க, கப்பல்லே இருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு 70 ஃபைட்டர் ஜெட் நிறுத்த முடியும், 70 விமானத்தை நிறுத்த முடியும் அந்த ஒரு கப்பல் மேலே. இன்னொரு கப்பல் வந்து USS ஜெரால்ட் ஃபோர்டுன்னு பேர், அதில் வந்து 90 ஃப்ளைட்டு நிறுத்த முடியும். சின்ன அந்த இந்த இருக்குல்ல F-35, F-15 இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட் ஃப்ளைட்டு நிறுத்த முடியும்.
அப்படி நிறுத்தி கொண்டு வர அந்த 2 கப்பல் அங்கே வருது. அப்புறம் ஒரு கப்பலையும் வந்து டெஸ்ட்ராயர் கப்பல், அப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த கப்பல் அந்த கப்பல்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கப்பல், பெரிய கப்பல் 2, சின்ன சின்ன கப்பல்கள் ஒரு சேர்த்து ஒரு 50 கப்பல்கள் எல்லாம் வந்து நிற்கிது. என்ன பண்ணிட்டாங்க, கப்பல் அடிச்சிட்டாங்க. இவங்க கையில் வந்து அமெரிக்காவில் நீர்மூழ்கி இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட ஃபாஸ்ட் போட்டுன்னு ஆள் இல்லாத போட்டு, ஃபைபர் போட்டு இல்லையா, சல்லுன்னு வேகமாக போகும், தானே வந்து இயங்கி அதில் வந்து AK-72ன்னு சொல்கிறாங்க, அது வந்து படப்படப்படப்புன்னு அடிக்கும். அதில் சின்னதாக வந்து சின்ன ஏவுகணை இருக்குது, அது தானாக போய் டம்முன்னு அடிக்கும். அப்புறம் அந்த போட்டு வந்து திரும்பி வராது, வந்தேன்னா வரட்டேன்ன அப்படின்ற மாதிரி அது ஒரு 1000 போட்டு வச்சுருக்காங்க. ஓகே. அப்போது அந்த ஏரியாவில் வந்து அவங்க தான் கிங் அப்படின்னு நிரூபித்து இந்த கப்பல் அடிபட்டுருச்சு. லேசாக அடிபட்டோன்னே திரும்பி ஒரு 1000 கிலோமீட்டர் பின்னாடி போயிட்டாங்க, பெரிய கப்பல். அப்போது நம்பர் 1 கடற்படையாக தோத்துட்டாங்களா? ஆமாம். சரி, இவங்ககிட்ட வந்து பெரிய இந்த ஃபைட்டர் ஜெட் ஃப்ளைட்டில் வந்து F-15, F-16, F-18A, F-22, F-35. F-35 வந்து இருக்கிறதுலேயே மகா பெருசாக சைஸில் இல்லை. அதை எந்த ரேடாராலையும் எதாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னாங்க. அதை 2 ஃப்ளைட் அடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியாத ஃபைட்டர் ஜெட் எப்படியா கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு பின்னாடி இருந்து உதவுனது சைனாவும் ரஷ்யாவும். ஓகே. எல்லாம் இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல ஃப்ளைட்டு பறக்குது, இப்படி போகணும், இப்படி செய்யணும், எல்லாம் கொடுத்து மெட்டீரியல் கொடுத்து இதை கொடுத்து எல்லாம் வந்து F-15 அடிச்சிட்டாங்க. F-15 வந்து ஒரு 3 F-15 அடிச்சிட்டாங்க. அப்புறம் சவுதி அரேபியாவில் எது சுல்தான் பேஸ்னு ஒரு பேஸ் இருக்குது, என்ன பிரின்ஸ் சுல்தானம்மா, பிரின்ஸ் சுல்தான் பேஸ்னு சொல்லி அங்கே ஒரு இதில் வந்து ஒரு மிகப்பெரிய E-3 அவாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டோட விலையை சொல்கிறாங்க, அது ஒரு 70 லட்சம் கோடின்றாங்க. அதில் அந்த ரீஜனில் மேலே பறந்து வந்துச்சுன்னா அந்த ரீஜனில் இருக்கிற மொத்தத்தையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து அதுக்கான டேட்டாஸ் எடுத்து அங்கே இருக்கும். அதுதான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான அமெரிக்காவோட கண்ணு. அதை போட்டு தாக்கிட்டாங்க. எல்லாத்தையும் தாக்கணுன்னே இவன் கையில் என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போ சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் என் கையில் இன்னும் எக்கச்சக்கமான ட்ரோன், எக்கச்சக்கமான மிசைல் எல்லாம் வச்சுருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக இருந்தால் நீ ஒழுங்காக இருப்பேன், நான் இருப்பேன் அப்படி அளவுக்கு இப்போ எல்லாம் ஆடி போயிருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்கா வந்து திருப்பி அடித்தாங்க, இங்கே வந்து அடித்தாங்க ஈரானில். ஈரான் அடிபடாமல் இருக்கான்னு ஈரான் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. ஓகே. ஏன்னா அங்கேயும் மக்கள் நிறைய செத்துருக்காங்க, அடிபட்டிருக்காங்க. அதே மாதிரி இது வரைக்கும் வரலாறு காணாத அளவில் இஸ்ரேலோட டெல் அவீவ்னு ஒரு நகரம், பீர்ஷேபான்னு ஒரு நகரம், அப்புறம் ஹைஃபான்னு ஒரு துறைமுக நகரம், ஹைஃபா துறைமுகம் வந்து நம்ம ஊர் அதானி வந்து மெயின்டைன் பண்ணுறாரு, அங்கே அதானியோட துறைமுகம் அது. ஓகே, அங்கே ஹைஃபான்னு. அது போக வந்து இந்த இவங்களோட இடம் இருக்குது, எது இஸ்ரேலோட அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணுற இடம் இருக்குது, அதை போய் அடித்தாங்க. அதாவது அராதுன்னு ஒன்று, டிமோனான்னு ஒன்று, இந்த மாதிரி இடங்களை பூரா சொல்லி வச்ச மாதிரி அடித்து அவங்க உண்மையிலேயே இஸ்ரேல் வந்து ஆடி போயிட்டாங்க. இப்போ எல்லாம் அடித்து முடித்து ஒரு இப்போ என்ன அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பேச்சுவார்த்தைனா ஹர்மோஸ் ஜலசந்தி க்ளோஸ் பண்ணி வச்சுக்காங்கல்ல. இடையில இந்தியாவுக்கெல்லாம் கொஞ்சம் கப்பல் விட்டாங்க, சைனாவுக்கு ரெகுலராக கப்பல் விட்றாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு சின்ன தீவு ஒன்று இருக்குது, கார்க் ஐலண்ட்னு. ஓகே. அதில் தான் வந்து 80-90% இவங்க ஈரானோட எண்ணெயை பூரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே சேர்த்து வச்சுருக்காங்க. அதில் இந்த மிலிட்ரி இடம் இருக்குல்ல, அதை மட்டும் அடித்தாங்க. அந்த சேர்த்து வச்ச ஸ்டோர் பண்ண இடத்த எதுவும் அடிக்கலை. அடித்தாங்கன்னா சைனாவோட ரொம்ப டைரக்ட் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு இதை மட்டும் அடிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கடுத்து தரைப்படை இறங்கினாங்க. தரைப்படை அங்கே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன். தரைப்படையோட தலைவர் என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் ஆளுக்கு உள்ளே போனேன்னா பணமாக தான் வருவாங்க, அதனால் நான் வந்து அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் அவனை வந்து ரிசைன் பண்ண வச்சு இதில் ஏகப்பட்ட பிரச்சனை முன்ன பின்ன வந்து பிரச்சனை வந்து கடைசி இப்போ வந்து இதில் இஸ்லாமாபாத்தில் ஒரு ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தை போகும்போதே அமெரிக்கா இந்த எண்டில் இருக்காங்க, எங்களுக்கு இதெல்லாம் டிமாண்டு, நீ வந்து மண்டி போட்டு உள்ளேன் ஐயான்னு சொல்லி கையெடுத்து கும்பிடு, நான் வந்து உங்களை விட்டுறோம். இவன் வந்து நீ வந்த ஒன்று அடிப்பேன், ஏற்கனவே நீ வந்து வான்பரப்பில் உன்னை சிதைச்சிட்டேன். சவுதி அரேபியா, கத்தாரு, UAE எல்லா பேஸையும் அடிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவில் வந்து மொத்தம் 11 பெரிய பேஸு, அப்புறம் மொத்தம் 27 பேஸையும் அடிச்சிட்டாங்க. அடித்தா இதில் என்ன முக்கியமாக நடந்தது அப்படின்னா, எங்கள் ரேடாரை வந்து பார்த்து குறி வச்சு அடித்தாங்கல்ல, ரேடார் அடித்த உடனே இன்னைக்கு கரண்ட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த மொத்த ரீஜனும் நல்லா மழை பெய்யுது. அந்த மேகத்தை கலைக்கிற இது இல்லாததுனால மேகத்தை கலைச்சு விட்டாங்கல்ல, அந்த ரேடார் பூரா அடிச்சாங்கல்ல, அடிச்சு முடிச்சா இப்போ வரைக்கும் அங்கே வந்து மக்கள் நிறையா செத்து போயிருக்காங்க. கட்டடங்கள் வந்து ஒரு 25,000 யூனிட்டு,
ஒரு ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு 100 ஃப்ளாட் இருக்குன்னா 100 ஃப்ளாட்டு அந்த மாதிரி ஒரு மொத்தத்துக்கு தனி வீடு இந்த வீடு எல்லாம் சேர்த்து 25,000க்கு மேலே ஒரு யூனிட் ஓகே. எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. அடிச்சுக்காங்க. ஒரு அவங்க அஃபீஷியலாகவே 5,500 பேருக்கு 200 பேருக்காக சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி பார்த்து இன்னும் ஜாஸ்தி போயிருப்பாங்க. எல்லாம் நிறையா அடி வாங்கியிருக்கு. அப்புறம் ஏற்கனவே விவசாயம் இல்லாமல் போய் 20 வருஷமாக பாடப்படுறாங்க. இப்போ பார்த்தா நல்லா மழை பெய்யுது, மக்கள் ஆனந்தமாக பயங்கர இதாக இருக்காங்க. இப்போ அந்த 20 வருஷத்துல அங்க மழையே பெய்யலையா? மழை ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு டேங்க் அணை நிரம்புற அளவுக்கு மழை பெய்யும். அணையில வந்து கால் நினைக்க கூட தண்ணி இல்லைன்னா மழை பெய்யுது, லேசா பெஞ்சிட்டு விட்டுருது. அப்படியே மேகம் வந்து மேகம் மழை பெய்ய ஆரம்பிச்சு களைஞ்சு போயிருது. எங்கடா கலையுது பார்த்தா இவங்க வந்து பண்றாங்கன்னு சொல்லி இன்னும் வந்து டேட்டாஸ் வந்துகிட்டு இருக்கு. இது என்னன்னா இந்த ரேடார் கருவியால தான் கலைக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இது அடித்த உடனே பார்த்தா நல்லா மழை, இங்கே மழை பெய்யுது. ஈராக்கில் வந்து நல்ல மழை பெஞ்சு 5 டிகிரி வெப்பம் குறைஞ்சிருச்சு. இப்போது 5 டிகிரி வெப்பம் குறைஞ்சி எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம ஏசி போட வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஓமானில் நல்லா மழை பெய்யுது. இது குவைத்தில் வந்து லேசாக மழை பெஞ்சிட்ருக்கு. சவுதி UAE வந்து திடீர்னு பார்த்தா நல்ல மேகங்கள் வருது. ஒரு மாதிரி மொத்த காலநிலை சூழ்நிலை நிறையா மாறி போயிருக்கு. அப்படிங்கிறது இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. இவங்க வந்து கூப்பிட்டா இந்த டிமாண்டு அப்படின்னு ஒரு டிமாண்டு. இப்போ என்னென்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு தோல்வின்னு சொன்ன உடனே இவங்க ஹர்மோஸை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு வெளியில் ஒரு 10 போர்க்கப்பலை வச்சு அமெரிக்கா பிளாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பிரச்சனை வந்து இன்னும் முடியலை. திரும்ப 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 அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா பண்ணுற தப்பு உலகத்தை பூரா நான் தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி, ஆனால் அது முடியாது அப்படிங்கிறத ஈரான் வந்து இப்போ நிரூபிச்சிருக்காங்க. ஈரான் வந்து தன்னை வருத்திக்கிட்டு தன்னை வந்து நிறையா தியாகம் பண்ணி மக்களை தன் நாடை தியாகம் பண்ணி அமெரிக்கா வந்து உச்சந்தலையில் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இப்போ இந்த போரோட ஆரம்ப கட்டம். இதில் நமக்கு வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேஸு வந்துச்சு, அங்கேருந்து ஹர்மோஸ் திறந்து விட்டாங்க. இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு சரி பரவாயில்லன்னு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் வந்து பரவாயில்ல, அந்த அளவுக்கு எல்லாம் நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஈரான் இந்த ஸ்டோரி இருக்குல்ல, இந்த மொத்த ஸ்டோரியோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவுட்லைன். ஓகே சார். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.